நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் சாத் பின் முஆதை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க. ஆலோசனை நடக்கும்போது அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் இறங்கி போகலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வந்திருக்கிற அந்த மக்காவாசிகள் அந்த கூட வந்திருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு 4-5 குலத்தினர் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அந்தளவுக்கு வெஞ்சன்ஸ் கிடையாது. அதே சமயம் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னா ஆசைப்படுறவங்க, பொருளாசை பிடிச்சவங்க. அவர் ரசூலா என்ன சொல்கிறார், ரசூலா இறங்கி வர்றார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் வேணால் அந்த ஒரு கிளையினர்கிட்ட வந்து நம்ம பேசுவோம், டீல் பேசி நம்ம வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி பேரிச்சம்பழம் வந்து நாம் கொடுக்கோம், இத்தனை வருஷம் தான் அவங்களுக்கு கப்பம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி போயிருங்க. அதாவது குறைஷிகளை மட்டும் தனியாக விட்டுருங்க, தனியாக இருந்தால் ஒத்தைக்கு ஒத்த இவங்களும் பார்த்துக்குவாங்க, நீங்கள் அவங்கள தனியாக விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து சாத் பின் முஆத் வந்து என்ன சொல்கிறார், வேண்டாம், எங்களுக்காக நீங்கள் இறங்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து இறங்கி போகக்கூடாது, எங்களுடைய இதுக்காக உங்களுடைய கண்ணியம் வந்து பாருங்கள், உங்களுடைய உயிரை விட ரசூலுல்லாவுடைய கண்ணியம் பெருசு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அகல் இருக்குல்ல, எல்லா காஃபிர்கள் சும்மா தான் வெட்டியாக இருக்கிறாங்க. ஒரு மாதம், அதாவது ஒரு மாதம் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, இன்றைக்கி தாக்குதல் தொடுக்கலாம், நாளைக்கு தாக்குதல் தொடுக்கலான்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சின்ன அதாவது முபாசிரத்து நடக்குது. முபாசிரத் தெரியுமில்ல, அதாவது ஒத்தைக்கு ஒத்த ஃபஸ்ட்டு சேலஞ்சு கூப்பிடுவாங்கள்ல, அந்த முபாசிரத் வந்து இதுலேயும் நடக்குது. அது சும்மா நின்றுட்டு இருக்கிறப்போ என்ன பண்ணுறான், அந்த அம்ரு இப்னு அப்துல் வத்துங்கிறவன், இவன் யார் அப்படின்னா, இவன் வந்து 1000 வீரர்களுக்கு சமம், இவனுக்கு பேர் பட்ட பேர் 1000 பேருக்கு அம்ரு நிகரானவன் அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நேராக அந்த அகலை வந்து தாண்டி ஜம்ப் பண்ணிடுறான். ஜம்ப் பண்ணி அவன் அபுஜஹலுடைய பையன் இக்ரிமா, அவன் அப்புறம் வந்து ஜலார் இப்னு ஹத்தாப் அப்படிங்கிற இந்த 3 பேர், இவங்க 3 பேரும் வந்துடுறாங்க. அதில் 2 பேர் பேக்கப்பில் நிற்கிறாங்க, அம்ரு இப்னு அப்துல் வந்து முன்னாடி நிற்கிறான். நின்றுட்டு அகலை தாண்டி, அதாவது அந்த ஒட்ட குதிரையை வச்சு ஜாண்டி ஜம்ப் பண்ணி அந்த 14 அடி ஜம்ப் பண்ணி வந்து நின்றுட்டான். நின்றுட்டு முபாசிரத்து கூப்பிட்றான், வாங்க யார் வரீங்க, வாங்க என் கூட சண்டை போடுறதுக்கு போது அலி ரலியல்லாஹு எந்திரிக்கிறேன். அலி ரலியல்லாஹு எந்திரிச்சோன்னா ரசூலா உட்காருங்க அப்படிங்கிறேன். மறுபடியும் வந்து அவன் கேட்குறான், மறுபடியும் எந்திரிக்கிறாங்க அலி ரலியல்லாஹு, மறுபடியும் உட்காருங்கிறேன். 3ஆவது வாட்டியும் அலி ரலியல்லாஹு எந்திரிக்கிறாங்க. அப்போ ரசூலா வந்துட்டு மறுபடியும் உட்கார வைக்கிறான். அப்போ இவன் என்னங்கிறான், இன்சல்ட்டாக பேசுகிறான், உங்களை யாரும் ஆம்பளை இல்லையா அப்படிங்கிறான். அப்போ ரசூலா கையை விட்டுறாங்க, அலி போ அப்படின்றாங்க. இவர் நேராக போகிறாரு. போனவுடனே அவன் வந்து சொல்கிறான், அவன் 3 ஆப்ஷன் கொடுப்பான். யார், அம்ரு இப்னு அப்துல் வந்து 3 ஆப்ஷன் கொடுப்பான். 3 வாட்டி 3 சான்ஸ், 3ல் நீ எதை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கோ அப்படிங்கிறான். இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறான். இது ஒரு ஆப்ஷனா, இஸ்லாத்தை போய் நான் ஏற்றுக்குவேனா அப்படிங்கிறான். அப்போ 2வது ஆப்ஷன் என்ன சொல்கிறாரு, சரி சண்டையை விட்டுட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிரு அப்படிங்கிற, உயிர் காப்பாற்றிக்கிட்டு கிளம்பி போயிரு அப்படிங்கிறாரு. அவன் என்னங்கிறான், இந்த ஆப்ஷனும் சரி வராது அப்படிங்கிறான். அப்போ நான் சண்டைக்கு வா அப்படின்னோடனே சிரிக்கிறான், உலகத்திலே என்னை பார்த்து சண்டைக்கு கூப்பிட்ட ஒரே ஆம்பளை நீ தான் அப்படிங்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அலி ரலியல்லாஹு பார்த்து அவன் கேலி பண்ணுறான். ஏன் அப்படின்னா அலி ரலியல்லாஹு கூலையாக இருப்பாங்க, ஹைட் கிடையாது, அவங்க கூலையாக இருப்பாங்க, ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. அதனால் வந்து சின்ன பையன் நீ வந்து இப்படி ஆகுறான். அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரே போடா போட்டு அவரை வந்து வெட்டுறான். அது அலி ரலியல்லாஹு வந்து அவனை வெட்டுறாங்க. வெட்டின உடனே அம்ரே காலி ஆனது உடனே இந்த இக்ரிமாவும் இவங்களும் ஓடிடுறாங்க. அதாவது அம்ரை பொணமாக பார்த்த உடனே காஃபிர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு, அதாவது ஒரு தைரியம் வர்றதா அப்படியே அவங்களுக்கு வந்து இதாகிடுது, பின்னாடி ஆயிடுது. அந்த ஹாக்கிமில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது. 4329 ஹாக்கிமில் நிறைய ஹதீஸ் வருது. அது அறிவிப்பாளர் தளமெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்த ஹதீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கிதாபில் இருக்குது. அம்ரு இப்னு அப்துல் வத்தை கொன்னது யார் அப்படின்னா அலி ரலியல்லாஹு தான். இந்த நடந்த சம்பவம் வந்து இந்த மாதிரி இருக்குது. இது வந்து ரஹீக்கில் கூட இந்த செய்தி வந்து பதிவாயிருக்கு. அது ரசூல்லா வந்து இந்த இடத்துல வந்து இவரை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க, யாரை, அலி ரலியல்லாஹு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அம்ரு பின் அப்துல் வத்து முன்னாடி நின்று எவனும் உயிரோடு போனது கிடையாது. இந்த ஒரு சம்பவத்தில் மட்டும்தான், அதுவும் அவனுக்கு 90 வயசு, 90 வயசில் அவனுக்கு அவ்வளோ வீரம், சாதாரண ஆளும் கிடையாது. அவன் பயங்கரமாக வைரம் பாஞ்ச கட்டம்பாங்களா அந்த மாதிரி கட்டாது, அவன் வந்து அந்த மாதிரி போகிறான். அப்போ